ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். கான்டெஸ்ட் 6 வின்னர் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் முரளி. அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அற்புதமாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்தது கான்டெஸ்ட் 7. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். யூ ஆர் கிவன் அன் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். ஒரு அரேவில் இன்டீஜர், அதாவது முழு நம்பர் இருக்கிற மாதிரி மட்டும் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அப்டக்கிள்ஸ். எந்தெந்த இடத்துல தடைகள் இருக்கோ அதனுடைய பொசிஷனை மட்டும் கொடுத்துருக்காங்க. சிச்சுவேட்டட் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நேர்கோட்டில் இருக்கிற தடைகள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அஷ்யூம் தட். நீங்கள் அஷ்யூம் பண்ணுங்கள் என்னென்னு. யூ ஆர் ஜம்பிங் ஃப்ரம் த பாயிண்ட் வித் கோஆர்டினேட் 0 டு த ரைட். 0விலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் அலவுட் ஒன்லி டு மேக் ஜம்ப்ஸ் ஆஃப் த சேம் லென்த். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஜம்ப் பண்ணி ஆகணும். அதை மாற்ற முடியாது. ரெப்ரசன்டட் பை சம் இன்டீஜர். 2 ஸ்டெப்பானால் 2 தான் ஜம்ப் ஆகும். ஃபைண்ட் த மினிமல் லென்த் ஆஃப் த ஜம்ப் இனஃப் டு அவாய்ட் ஆல் அப்டக்கிள்ஸ். நீங்கள் எத்தனை ஸ்டெப்பாக நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டெப்பாக போனாவே போதுமா, 2 ஸ்டெப்பாக போனாவே அப்டக்கிள் இல்லாமல் போயிடலாமா, 3 ஸ்டெப்பு போனாவே அப்டக்கிள் இல்லாமல் போகலாமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிபிள் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது, அதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 3வது இடத்துல, 5வது இடத்துல, 6வது இடத்துல, 7வது இடத்துல, 9வது இடத்துல, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்டக்கிள் இருக்குது அப்படின்னா இப்போது ஒன்றா ஜம்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அப்டக்கிள் வந்துடும். அப்போது பண்ண முடியாது. சரி, அப்போது 2 ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது 6வது இடத்துல வரும்போது அப்டக்கிள் வந்துருச்சு, அப்போ பண்ண முடியாது. சரி, 3 பண்ணோம் அப்படின்னா 3வது ஜம்ப்பு ஃபஸ்ட் இடத்துல அப்டக்கிள் வந்துருச்சு. சரி, 4 பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து 4 இங்கே 8 அப்புறம் போயிடுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே தடைகள் இல்லை. அப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருந்தாங்க ராபர்ட். ஸோ இதுக்கு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. பட் ராமும் ரஹீமும் எந்த சொல்யூஷனையும் அக்செப்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக சிந்திச்சு நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதுக்குண்டான சொல்யூஷனை யாருமே சரியாக கொடுக்கல, ரொம்ப பெருசாக எழுதியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை குழப்பறதுக்காக கொடுக்கறது தான். இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒன்றா நான் ஜம்ப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். 1ன்னு ஜம்ப் பண்ணேன்னா இதை எடுத்து 1ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ரிமைண்டர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரிமைண்டரே இல்லாமல் போணுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்தையும் நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜம்பில் போயினோம்னா ஏதாவது ஒரு இடத்துல தடைகள் வந்துடும். அப்போ மினிமல் என்ன 2 ஜம்ப்பாவது பண்ணணும். ஸோ 2 ஜம்ப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 வருது. 2 முறை போகும்போது ரிமைண்டர் 1 வருது. இந்த இடத்துல 1 வருது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வருது. 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்த டச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போது 7ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக 1 வருது. இதில் பார்த்தீங்கன்னா 1 வருது. ஆனால் இந்த பொசிஷனை டச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 வரும்போது இந்த இடத்துல டச் பண்ணிடும். ஆனால் 8 10 ஓகே ஆகிடும். இதை விட்டுருவோம். ஆனால் 6 மட்டும் மாட்டிக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா
நான் ஒவ்வொரு நம்பரை கவுண்ட் எடுத்து 2லேருந்து கவுண்ட் எடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் அந்த நம்பரால் இந்த ஒவ்வொரு நம்பரையும் நான் ஜம்ப்ஸால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0வே எங்கேயும் வரலன்னு வச்சிங்களேன், அப்போது அதுதான் மினிமல் ஜம்ப். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி வந்து கோடிங் பண்ணுறாங்க, ராமு ரஹீமும் என்ன வந்து கோடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கோடிங். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் டேட்டா வருது, அந்த டெஸ்ட் டேட்டா நம்ம 2லேருந்து வச்சுக்கலாம், கண்டிப்பாக 1 வராது. ஸோ மினிமம் 2 ஜம்பாவது வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா C# ஒரு கலெக்ஷன் ஆப்ரேஷன் இருக்குது. இது என்னென்னா இது எல்லா கண்டிஷன்லையும் ட்ரூன்னு வந்துச்சுன்னா தான் இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா உடனே என்ன ஆகும், இதிலேருந்து வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக இந்த டெஸ்ட் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக எடுத்து இந்த என் வேல்யூ கரண்ட் என் வேல்யூவால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வருதான்னு பார்க்கணும். ரிமைண்டர் வரலை 0 இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் ரிமைண்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் மினிமம் ஜம்ப். இவ்வளோ தாங்க சொல்யூஷன். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு டெஸ்ட் மெத்தட் எழுதியிருக்காங்க, 2 டெஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 2 டெஸ்ட் டேட்டாவையும் இப்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டை பண்ண கற்றுக்கணும். இதுக்கு பேர் டெஸ்ட் ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு பேர். நம்மளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக போட்டுக்குவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் டாட் டெஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாமே கொடுக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்போது இந்த 4 இன்டீஜருக்கும் 4ன்ற ஆன்சர் வருது. இது வந்து இந்த 5க்கும் சேர்த்து 7ன்ற ஆன்சர் வருது. ஸோ இதுதான் பாசிபிள் ஆன்சர். ஸோ இது எப்படி வருது, பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ இந்த அளவுக்கு யாரும் கோடிங் வந்து சிம்பிளிஃபைடாக பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி யாருமே வின்னராக அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம வந்து குவிஸ் வந்து 8வது குவிஸுக்கு போகிறோம். ஸோ நிதானமாக படிங்க. ஸோ இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் இது, அடுத்தது செகண்ட் பேஜில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அரே இன்புட் கொடுத்தா எப்படி அவுட்புட் வரணும், அது ஏன் அவுட்புட் வரணுன்றது இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேஜ் 3 பாருங்கள். ஸோ இதில் ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய அவுட்புட் இது வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அந்த அவுட்புட் எடுத்தாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த முறை அடிஷ்னலாக ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று கொடுத்தா உங்களுடைய ப்ரோக்ராமில் இது வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் மெத்தட் எழுதி இந்த 3 டெஸ்ட் கேஸையும் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ரிசல்ட். ஓகே, இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ முக்கியமாக C# கற்றுக்குங்க. ஏன்னா விண்டோஸில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக C# ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். எப்படி பைத்தான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி C#ன்றது பயங்கர பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். நேற்று கூட பார்த்திங்கன்னா .NETல நல்லா தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. யாராவது .NET நம்மக்கிட்ட படித்து இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8508502000 கால் பண்ணுங்கள். இன்னொன்று லாஜிக்கல் திங்கிங், நம்மளுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.